சொல்லணும். திரைத்துறையில ஒட்டு மொத்தமா நீங்க பார்க்காத ஆளே கிடையாது. நிறைய பேர் பாத்துருக்கேன். எல்லாத்துக்குமே ஜாதகம் சொல்லிட்டீங்க. விஜயகாந்த் நீங்க தானே சொன்னீங்க? விஜயகாந்த் எல்லாம் பாத்துருக்கேன், முன்னாலே பாத்துருக்கேன். விஜயகாந்த் எல்லாம் பாத்துருக்கிறேன், ராமராஜன் மோகன் பாத்துருக்கிறேன், நிறைய நடிகர்கள் எல்லாம் பாத்துருக்கிறேன். அவர் சிஎம் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னது நீங்க தான். ஆமா. விஜயகாந்த் அதே மாதிரி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டாரு. அது நான் ரஜினிகாந்த் வரமாட்டேன் வீட்லயே போய் சொல்லிட்டு வந்தேன். வீட்டுல போய் பாத்துட்டீங்க ஜாதகம்? ஆமா, 2015 போனேன். அவர் என்ன சொன்னார்? அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? 2015 அவர் வீட்டுக்கு போகும்போது கேட்டாங்க என்கிட்ட. அவங்க பொண்ணு எல்லாம் இருந்தாங்க. அப்பா அரசியலுக்கு இருக்கு, அந்த பொண்ணு தான் கேட்டது. அப்பாவுக்கு அரசியல்லாம் கிடையாது, சினிமால நடிக்கலாம், ஆரோக்கியமா இருக்கு நடிங்க, பட் அரசியல் கிடையாதுன்ட்டு. நான் வீட்டுல போய் சொன்னேன். அவர் கேட்டாரு அரசியல்லாம் உங்களுக்கு கிடையாது சார். அது மாதிரி ராமராஜனுக்கு நீங்க தானே சொன்னீங்க? ராமராஜனுக்கு அது அரசியல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்பவுமே 88, 89, 90 சொல்லிட்டேன். பொலிட்டிக்கெல்லாம் பெருசா வர முடியாது. அந்த படம் டைரக்டர் திலகராஜ் என் ஃப்ரெண்டு தான். ராமராஜன் நாடு படம் பண்ணாரு. அப்ப கூட கேட்டாரு ராமராஜனுக்கு கொஞ்சம் இறங்குமுகமா தான் இருக்கு, பெருசாலாம் இனிமேல் இருக்காது. அதுக்கப்புறம் அரசியலுக்கு போறாரு, அரசியல்லாம் பெருசாலாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்ட்டு. ஏன்னா அவருக்கு டைம் முடிஞ்சிருச்சு அவருக்கு. அவ்வளவு ஒரு 2 விஷயம். நீங்க என்ன நல்லவனா இருக்கணும், கெட்டவனா இருக்கணும். விதி என்பது வலிமை, கர்மா என்பது வேற, விதி என்பது வேற. கொஞ்சம் படிக்காதவன், ஒண்ணுமே தெரியாது, கையெழுத்து கூட தெரியாது, அவன் மருத்துவ கல்லூரியை கட்டிட்டான், அது விதி. கர்மா என்பது அவன் காலேஜ்ல பாடம் எடுக்க முடியாது, ஏன்னா அவன் படிக்கல, இது கர்மா. ஒரே வரியில முடிச்சிட்டீங்க. அதனால விதியும் கர்மா போட்டு முடிக்காதுங்க, அது வேற. ஒண்ணுமே தெரியாம கூட கோடீஸ்வரன் ஆகலாம், அவனை எலிஜிபிலிட்டி கிடையாது. சில விஷயம் அவன் எலிஜிபிலிட்டி கிடையாது. அந்த ஒரு விஷயம் அவன் அறியாம போக்கஸ் ஆகும். பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அறிவுக்கும் வித்தியாசம். அறிவு வேற, பணம்ங்கிறது வேற, ரெண்டுமே வேற. புத்திசாலித்தனங்கிறது வேற, பணம் சம்பாதிக்கிறது வேற. ஹெல்த் எல்லாமே இருக்கு. 12 ராசிக்குள்ளே 12 லக்கணத்துக்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்குமா. ராசி லக்கணத்துக்குள்ளே மூடைய உள்ள எல்லாமே அமைப்பு. என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த 12 ராசி 12 லக்கணம் தான் ஒரு மனிதனை டிசைட் பண்றது. இப்ப அரசியலை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விடயம் உண்மையா? அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுடைய மனசை தீர்மானம் பண்றது இல்ல. இப்போ ஒருத்தவங்க எம்ஜிஆரோட போக்கஸ் இருந்தது. எம்ஜிஆர் ஒரு போக்கஸ் பண்ணியே வந்தாரு அரசியல். மக்கள் பிடிச்சது அரசியல் இருந்தபோது ஒரு போக்கஸா கிளிக் ஆச்சு. அது மாதிரி ஒரு அட்ராக்ஷன் பண்ணது எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், இந்த 3 தான் அட்ராக்ஷன் ஃபிகர் இருந்தது. பேச்சு சாமர்த்தியம் எல்லாம். அதுக்கப்புறம் எந்த லீடர்ஸும் இல்லை. இல்ல அந்த வாய்ப்பை நாம விதின்னு எடுத்துக்கலாமா இல்ல அதிர்ஷ்டம் எடுத்துக்கலாமா? விதி தான் அது. விதியும் இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்கு. விதியும் வேணும், அதிர்ஷ்டமும் வேணுமா? விதி என்பது வேற, அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் அதான் சொன்னல, ஒருத்தர் 2 பேர் ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கு 2 பேரும் போறாங்க. அது ஒரு சீட்டு தான் வேக்கன்ட் இருக்கு. 2 பேர்ல ஒருத்தர் 2 பேரும் நல்ல மார்க், ஈவன் மார்க் யாரு கொடுக்கலாமா? அந்த 2 பேருக்கு சீஃப் மினிஸ்டர் கோட்டால வாங்கி கொடுத்துட்டாரு, இவருக்கு கொடுங்கன்னு. ஆனா அந்த பையனுக்கு கிடைக்கல. அதிர்ஷ்டம் வாய்ப்பை வாங்கி கொடுத்துருச்சு. ஆனா இவன் படிச்சாதான் பாஸ் ஆக முடியும். அதிர்ஷ்டம் என்பது வாய்ப்பு வாங்கி தரும். ஒரு அதிர்ஷ்டம் லைஃப்பை கொடுத்துரும், நீ உழைக்கணும். இப்போ சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கூட அந்த அமைப்பை கொடுத்துரும் ஒருத்தனுக்கு. ஆனா நீ உட்கார்ந்து கரெக்டா வேலை செய்யணும். நீ அந்த சேனல்ல கரெக்டா பண்ணாதான் உங்க லைஃப் மாறும். நீ உட்கார்ந்துட்டு எதுவும் தெரியாம இருந்தேன்னா அப்ப எதுக்கு? அந்த போஸ்டிங் ஒரு பெரிய பவர்ஃபுல்லுங்க. சீஃப் மினிஸ்டர் சாதாரண விஷயம். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண தெரியணும். என்ன நடக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்ல என்ன நடக்கு, என்ன நடக்கல, மந்திரிகளா வேலை செய்யறாங்க, எல்லாத்தையும் பார்க்கணும், வாட்ச் பண்ணணும். பொதுவாக அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த பூஜை புனஸ்காரம் மீது நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆட்சியை பிடிப்பதற்காக, பதவிக்காக நிறைய பண்ணுவாங்க. ஜெயலலிதா அம்மா கூட நிறைய பண்ணுதா நான் கேள்விப்பட்டேன். இல்ல அது எந்த அளவுக்கு உண்மைங்க? பூஜை புனஸ்காரங்கிறது என்னன்னா, நீங்க என்ன பூஜை புனஸ்காரம் பண்ணாலும் உன்னுடைய கர்மா வேலை செஞ்சுதான் ஆகும். பூஜை பண்ணாலும் நல்லா தான் இருக்கான். கடவுளை நம்பாதவன் நல்லா தானே இருக்கான். அப்போ உன் கட்டத்துல அந்த கர்மா நீ இப்படிதான் இருக்குன்னு எழுதியிருக்கான். அதை எப்படி மாத்துவீங்க? ஏமா நீ கோயிலுக்கு போறதும் நீ நேர்மையா இரு. கிரகங்கள் என்னது? 9 நவக்கிரகங்கள்: சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சனி, ராகு, கேது. இவ்வளவுதானே. சூரியன் பித்ருக்காரகன். நீ பித்ரை மதிச்சானா சூரிய பவன அனுக்கிரகம் கிடைக்கும். சந்திரன் தாயார் கிரகம், தாயாரை மதிச்சானா சந்திரனுடைய அனுக்கிரகம். செவ்வாய் சகோதரக்காரன், கூட பிறந்த சகோதரன், கசின் பிரதர்ஸ் எல்லாத்தையும் நேசிக்கணும். நேசிச்சா செவ்வாயோட அனுக்கிரகம். புதன் தாய் மாமன், தாய் மாமனோட அனுக்கிரகத்தோட கிடைக்கும். தாய் மாமனை நேசிக்கணும். குரு நீ உனக்கு சொல்லி கொடுத்த குரு வழிபாடு பண்ண, அவருக்கு நல்ல செஞ்சுனா குரு. சுக்கரன் கலத்தரக்காரர், நீ மனைவி
குழம்பு இவங்களெல்லாம் நேசிச்சு அவங்க கூட அன்புணியமா இருந்தீங்கன்னா நல்ல நடக்கும். சனி பகவான் யாரு? லேபர்ஸ், ஒர்க்கர்ஸ். நீ ஒர்க்கர்ஸை நீ நல்லபடியா கவனிச்சீங்கன்னா ஆயுள் தீர்க்கமாக நல்ல நடக்கும். இதெல்லாம் கவனிக்காம எல்லாம் விட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்படி இதெல்லாம் நீ கவனிச்சீங்கன்னா எல்லாருடைய நவக்கிரகங்களும் சந்தோஷப்படுத்துவாங்க. நவக்கிரக சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ ஊழப்பட்ட இவ்வளவு சகோதர சகோதரிகள் எல்லாமே இருக்காங்க, உடம்பிறப்பு இருக்காங்க, எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ கோயில்ல போய் கும்பிடு, நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் குடும்பத்தை என் சொத்தெல்லாம் எழுதி வாங்குறான்னா அங்கேயும் அடிபட்டு போகுது. அந்த நெகட்டிவ் எனர்ஜி வரக்கூடாது. நெகட்டிவ் தாட்ஸே வராம இருந்தீங்கன்னா சூப்பரா இறைவன், அந்த ஜீசஸா இருந்தாலும் சரி, அல்லவா இருந்தாலும் ஈஸ்வரனா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். ஈஸ்வரன், அல்லா, ஜீசஸ் எல்லாம் ஒண்ணுதாம்மா. தண்ணியை நம்ம தண்ணியும்போ, ஒருத்த வாட்டரும்பா, ஒருத்த நீளும்பா, ஒருத்த பானிம்பா, பொருள் ஒண்ணுதான். உலகத்துக்கு ஒரு சூரியன் தான், ஒரு சந்திரன் தான், ஒரு உலகம் தான். மனிதன் பாகுபாடு பிரித்து வச்சுக்கிட்டான். நீ யாரை கும்பிட்டாலும் நீ நேர்மையா இருந்தேன்னா உனக்கு அனுக்கிரகம் கண்டிப்பா கிடைக்கும். உனக்கு உனக்கு உன் தலையெழுத்துல என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும். யாரும் ஜோதிடத்தை மாற்ற முடியாது. ஜோதிடர் என்பது ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்லாம தவிர இதை மாற்ற முடியாது. ஜோசியர் உன் தலையெழுத்தை மாற்றுவாரா? எந்த ஜோசியர் மாற்றுவார் சொல்லுங்க? மாறவே முடியாது. உனக்கு எழுதப்பட்டது நடக்கும். கர்மாவும் அதே மாதிரி தான். கர்மாவும் அதே தான், எழுதப்பட்ட விஷயங்கள். இது எப்படி யார் மாத்துவா சொல்லுங்க பாப்போம். நட்சத்திரத்தை மாத்துறாங்க, லக்னத்தை மாத்தி எல்லாம் பாக்குறாங்க, ஜாதகம் பாக்குறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. உனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கோ பிறவில அது கண்டிப்பா நடக்கும். நேர்மையாகவும் தன்னம்பிக்கையுடன், ஃபர்ஸ்ட் தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மை, உழைப்பு, இது 4 ஒருத்தன் இருந்தா அவன் ஜெயிப்பான். அதிர்ஷ்டம் வாய்ப்பை வேங்கி தரும், அது உழைக்காது. ஒரு கம்பெனியில் ஒருத்தன் கதை சொல்ல கூப்பிட்டான் ஒரு டைரக்டர். இவன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் ஒரு கதையை. கரெக்டாக இந்த கதையை சொல்ல போகிறான், கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஒன்லைன்லாம் பக்கா பண்ணி 2 நாள் பாய்காட் பண்ணிட்டு கதை சொல்ல போகணும். தயாராக இருக்கணும். அதிர்ஷ்டம் வாய்ப்பு வாங்கி தரும். நீ போய் அங்கே போய் கதை சொல்லணும். அப்போ தாங்க ஜெயிக்க முடியும். சினிமாங்கிறது ஒரு அற்புதமான தொழில், நான் இல்லைன்னு சொல்லலை. சினிமாங்கிறது என்னென்னா 6 கோடி 10 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் பார்க்கலாம். அது எப்படி இருக்கும்னா, ஒரு 10 பேர் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. அந்த 10 பேர் கெஸ்ட்டுக்கு ஒருத்தன் சக்கரையெல்லாம் காப்பி பிடிக்கும், ஒருத்தர் சக்கரோட சாப்பிடுவான், ஒருத்தர் சப்பாத்தி பிடிக்கும், பூரி பிடிக்கும். 10 பேர் சாப்பாடுக்கு மெனு தயாரிக்கிறோம். அப்போ 6 கோடி மக்கள் படம் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணணும்? அப்படி யோசிக்கணும். அப்போ தான் படம் ஜெயிக்கும். நன்றி.